காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் பெரிய காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இதை எப்படி நம்ம சில்லி போடலாம் பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கிடுங்க. இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடலாம். பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கழுவி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரம் பிடிக்கல, அப்படியே தாம்பளத்தில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது நல்லா விரசிக்கிடுங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சுருந்தோம். எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கம் மாற்றி போட்டு சூப்பராக வறுத்தாச்சு. இதில் நான் வந்து கலர் பொடி சேர்க்காம வறுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கலர் பொடி சேர்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சவுண்டு பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்கா. சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.